ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இடைவிடாத ஜெபங்களோடு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். என்னை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். வேறு யாரும் உற்சாகப்படுத்துவதற்கு இல்லை. உற்சாகப்படுத்துபவர்களுக்கு பதிலாக எங்கே கால் தடம் போடலாம் என்றுள்ள தேசம்தான், ஊர்தான், இடம்தான் உள்ளது. அதை தாண்டி வர வேண்டும். அதை தாண்டின இடத்தை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தினார். எனக்கு அது ஒத்து வராது. அதுக்கான இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி எனக்கு தன்னை வெளிப்படுத்தி அநேக போராட்டங்கள், அநேக சோதனை வேதனைகளிடத்தில் என்னை ஆண்டவர் சில கட்டங்களில் அனுமதித்தார். ஏனென்றால் எனக்கு அது தெரியாது. அது தெரிந்தால்தான், அது படித்தால்தான், இது 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 படிப்பு, அது அனுபவம். அனுபவப்பட்டால்தான் எங்கே மேடு உள்ளது, எங்கே பள்ளம் உள்ளது என்று நான் மக்களுக்கு சொல்ல முடியும். அதற்காக என்னை இதன் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். மிகுந்த அன்புடனும் மிகுந்த தாழ்மையுடனும் இரவிரவாக நோவோடும் வேதனைகளோடும் உள்ள ஜெபங்களோடும் நான் உங்களை சந்திக்கிறேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, நான் எபேசியர் புத்தகம் வாசிக்கிறேன். இது உலக மக்களைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்களுடைய இனஜனம், சொந்த பந்தங்களும் கூட, என்னுடைய மூதாதையர்களும் கூட இந்த மக்கள் தொகையோடு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து மக்கள் அழகான தெய்வீக தன்மையிலிருந்து மாறிவிட்டார்கள். இது கஷ்டம் அவ்வளங்கிறது இல்லையே. உணர்வில்லாதவர்களாயும் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி. நான் உடைந்து போவேன். இந்த வீடியோக்களை நான் தட்டும்போது நான் பார்த்துடுவேன். சிறு வயதில் என்னை எல்லாம் ஒழித்து வளர்த்தார்கள். நான் எமோஷனாகி விடுவேன். எதையும் தாங்க மாட்டேன். என்னை நானே காயப்படுத்தி விடுவேன். மன உடைவுகள் வந்தால் என் உடம்பில் நானே காயப்படுத்தின பகுதிகள் தான் அதிகம். இங்கே பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்கட்டுக்கும். அதில் பற்றி சிந்திக்கிறதுக்கு இடமில்லை. ஏனென்றால் எனக்கு ஒத்து வராது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். புடம் போடப்படுதல் என்று சொல்லுவது கர்த்தருடைய ஆவியான ஆண்டவருடைய புடம் போடல். மற்றது நாங்கள் மனுஷர், எல்லாத்துக்கும் கடவுள் குற்றவாளி அல்ல. நாங்கள் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன் என் பிறப்பை பற்றி, எப்படி நான் பிறந்தேன் என்று சொல்லி. அது ஒரு என்னுடைய பக்கம் போய் என்னுடைய வீடியோக்களை தயவு செய்து பாருங்கள். அது ஒரு பெரிய சாட்சியம். நான் என்னவோ ஏதோன்று நான் யோசித்தேன். என்ன எல்லோருக்கும் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது, எனக்கு இழு விசை வேறு விதமாக இருக்கிறது என்று. இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பொழுதோ நான் அழுதேன், வாழ பிடிக்கவில்லை. ஏனென்றால் இது என்ன, எல்லாமே உலகத்தில் ஒத்து வரவில்லை எனக்கு. இப்பொழுதோ ஒத்துள்ள ஜீவனுள்ள வழியை ஆண்டவர் எனக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறார். இது உண்மையும் நேர்த்தியுமான வழி. இங்கே பார்ப்போம். நான் இப்போ சொன்ன விஷயம், நான் வீடியோக்களை நான் பார்த்தபோது நான் உடைந்து இடிந்து போவேன். இருதயத்தில் கை வச்சு மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படி செய்கிறார்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி ஒன்று இருக்கு. இனப்பெருக்கம் ஒன்று இருக்கு. அதைத்தான் நான் அதிகமாக சொல்லுவேன். இந்த கிருமிகள், மிருகங்கள் இனப்பெருக்கம் செய்கிறது. இந்த கிருமிகள் அதிக இன்பத்தோடே அந்த இனப்பெருக்கத்தை செய்கிறார்கள், மனிதனிலும் காட்டி. அதையே தான் மனிதன் செய்கிறான். அதனிலும் குறைவானதை மனிதன் செய்கிறதான். அது மனிதனா? உலகம் ஒத்து வராது, உலகத்தில் உள்ள பாடுகள் இவ்வளவு மோசமாய் போகிறது என்று சொல்லி தனக்கு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுப்போம் என்று நீரினால் எடுக்கிற ஒரு அடையாள ஞானஸ்நானம். அது இந்த உலகத்துக்குரிய ஒரு கிரியை. நேரினால் நான் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டேன் என்று சொல்லி என் மனதுக்கு கொடுக்குற, நான் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவன், அடையாளம் போடப்பட்டவன், அர்த்தம் உள்ளது, ஒரு சடங்கு என்று சொல்லி செய்வது. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்றால் அது வேலை செய்யாது. அங்கே தங்கி நிற்கப்படும் ஆத்துமா. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். மனிதன்
கடவுளை அபிஷேகம் பண்ண முடியாது. திரும்பவும் திரும்பவும் பாடமாக்கிக் கொள்ளுங்கள். நான் அங்கே அபிஷேக பொருட்கள் வாங்கி இன்றைக்கு பூஜா பாதத்தங்கள் எல்லாம் வாங்கி எங்கே போகுது தெரியுமோ அதெல்லாம் தள்ளப்பட்ட தூதர்களுக்கு போகுது. வடிவாக சிந்தித்து தேசத்தில் நடப்பதையும் அங்கே நடக்கிற கிரியைகளையும் விழிப்புணர்வோடு பார்க்கவும், இது பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக, சந்ததியை காப்பாற்றுறதுக்காக கொடுக்கும் குரல். இதை தட்டி போட்டு போனால் சந்ததியை இழக்க வேண்டி வரும். சந்ததி என்பது பூமியிலே விதைத்து இந்த பூமியிலே சுற்றி அதே வட்டம், அதே பிச்சை, அதே வேதனை, அதே இரத்தப்போக்கு, அதே துன்பம், அதே யுத்தத்தில் சுற்றி வருகிற இந்த சுற்று வட்டாரத்தை விட்டு மறுபடியும் மீண்டும் பிறத்தல், இந்த மீண்டும் பிறவாமைக்குள் வந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவ தூதர் சகோதர அன்புதான் அங்கே தேவை. அதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு தியானித்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளாகவே போய் அந்த போரணைக்குள்ளேயே போய் அவர்கள் புழுங்கி விடுவார்கள். இன்று நான் தப்பித்து கொண்டமைக்கு காரணம் அதுக்குத்தான் நானும் அம்பிட்டிருந்தேன். அந்த போரணை என்னை போட்டு சுற்றியதானால் என்னுடைய ஜெபம் நான் சிறு வயதில், மிகச் சிறு வயதில், அதாவது 4-5 வயதில் விசாரிக்க வழிக்கிட்டேன். அது ஒரு சின்ன அழகான கதை. ஒரு ஹிந்து ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு இலையை என்னுடைய தாயை சேமித்து வைத்திருந்த ஒரு ஆலமிலை. அந்த ஆலமிலை இதயத்தை போல மடிக்கப்பட்டிருந்தது. அந்த இலையில் அவளுக்கு அவ்வளவு பிரியம், அது காய்ந்து விட்டது. நான் கடவுளை உருக்கமாக வேண்டுதல் செய்வா. அந்த வேண்டுதல் பெரிய வேண்டுதல். அந்த இலை ஒரு இதயம் போல் மடிக்கப்பட்ட இலை. நான் மம்மியை கேட்டேன், என் அன்பு தாயை கேட்டேன், நான் என்ன கும்பிடுறீங்கள், என்ன செய்கிறீங்கள், அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நான் கேட்ட கேள்விக்கு அவ மெதுவாக போய் அந்த இலையை எடுத்து கொண்டு வந்து அந்த இலையை மெதுவாக, கடுமையாக தொடக்கூடாது, காய்ந்த இலை, அதை எடுத்து அந்த இலை, அந்த இதயம் போல் மடிந்திருந்த இலையை இப்படியாக விரித்து நான் எட்டி பார்த்தேன். எட்டித்தான் நீ பார்க்க முடியும், அப்படி காட்டினால் எட்டி பார்த்தேன். அங்கே இருக்கிறார் என்று சொன்னான். அது ஏன் அந்த சாட்சியம், ஏன் அந்த காட்சி எனக்கு அங்கே, ஏன் அந்த அந்த வெளிப்படுத்தல் எனக்கு வந்தது என்று நான் அந்த வயசிலிருந்து பித்த பிரமையை போல நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன். படிப்பேன், பத்திரம் செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் எனக்கு அப்பவே கனவுகளை நான் கண்டேன். என் குடும்பத்தில் நடக்க போகிற சம்பவங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்பவும் அதே போராட்டம் தான், எனக்கு காத்து ரட்சிக்கும் போராட்டம் தான். காத்து ரட்சிப்பதற்காகத்தான் அந்த தாங்கும் சக்தி ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். நான் ஆரம்பத்தில் ரொம்ப உடைந்து முறிந்து போனேன். மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருந்தது, அன்பாக இருந்தது, பயமாக இருந்தது. அதை பழகத்தானே வேண்டும். இப்பொழுது நான் ஒரு என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் என்னை ஒரு வைத்தியராக்க வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆண்டவர் அதை உடைத்து முறித்து என்னை பக்குவமாக தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நான் இலுமினாற்றுக்கு கீழ், அதாவது பிசாசின் ஊழியருக்கு கீழ் அவர்கள் சொல்வதை செய்யும்போது நான் அங்கே டென்ஷன் ஆகி விடுவேன். அங்கே நான் டென்ஷன் ஆகி நான் குத்தி முறிவேனாக இருந்தால், நான் கோவப்படுவேனாக இருந்தால், ஆவேசப்படுவேனாக இருந்தால் அவர்கள் என்னை கொல்லி விடுவார்கள். இப்பொழுது ஆண்டவரின் உயிரை காப்பாற்றி என்னை கொண்டு வந்து அதனிலும் மேலான பக்குவ விஷயங்களை வெளிப்படுத்தும்படியான ஞானத்தை எனக்கு தக்கபடி உலகத்துக்கு சொல்ல அருளி தந்திருக்கிறார். இது அருளி தந்த ஞானம், இது தேவனால் அருளி தந்த ஞானம், கூப்பிட்டு அருளி தந்த ஞானம். இதை நான் மக்களிடம் கொண்டு வர வேண்டியது என்னுடைய அன்பார்ந்த வேலை, அன்பார்ந்த கடமை. நான் இது எப்படியும் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை நான் மக்களுக்கு கொண்டு வருகிறேன். தயவு செய்து கேளுங்கள். உணர்வில்லாதவர்களாகியும் சகலவித அசுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாகியும் தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த முக்கியமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த விகாரத்திலிருந்து விடுதலையை உங்கள் அழகான வீட்டிற்குள் முழுமையாக கொண்டு வாருங்கள். கள்ளம் கபடம் நிறைந்ததும் சூதுவாது நிறைந்ததும் பிசாசின் தூதர்களை உள்ளே அழைக்கக்கூடியதுமானது தான் இந்த விகாரம். இதற்கு பிறகு அநேக விகாரங்கள் ஒன்று போதைகள், அதனோடு சேர்ந்த சாத்தானின் தூதர்கள் அங்கே மொய்த்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது,
எங்கே பிணம் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் வந்து சேரும் என்று சொல்லி, செத்த கிரியை எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைய மக்கள் வருவார்கள், நிறைய லைக்ஸ் வரும், நிறைய ஃபாலோவர்ஸ் வருவார்கள், நிறைய வரும். எங்கே பிணம் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் மொய்க்கும். விளங்குகிறதா? இங்கே ஒன்றும் பெருசா வராது. இதை ஒரு ஆள் பார்ப்பாரா, 2 பேர் பார்ப்பாரான்னு இரவில் ஜபிக்கும் போது தேவதூதர்கள் ஒரு ஆளின் இருதயத்தை திறந்து இந்த வீடியோவை பார்க்க வைப்பார். 1 வியூ, 2 வியூ, 3 வியூ போக முடியாமல் தான் இருந்தது. இப்போ ஒரு 30, 40 வியூ போகிறது. அது முத்து, அது வைரத்துக்கு ஒப்பானது. அங்கே 1000 கோடி லைக்ஸ் வந்தாலும் ஃபாலோவர்ஸ் வந்தாலும் அங்கே வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது, செத்த கிரியை உள்ள இடத்தில் கழுகுகள் வந்து கூடும். புரிந்திருக்கும். முடிந்தவரை சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபேசர் 5 திரும்பவும் 4 5 இங்கே இருக்கு. அது 4. இது 4ஆம் அதிகாரம். எபேசியர் பரிசுத்த வேதாகம் அப்போஸ்தலன் பவுலுசால் எபேசியர் தேசத்திற்கு எழுதப்பட்டது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் மனம் திரும்புதல். புதிய மனுஷன், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட அழகான புதிய மனிதன். இப்பொழுது நான் அமைதியடைந்து விட்டேன். சின்ன வயதில் உள்ள ஒரு உலகம் ஒத்துவராத தன்மையினால் நான் கோவப்பட்டால் யாரை நான் நோக்காட்ட மாட்டேன், என்னை நோக்காட்டி விடுவேன். இது எல்லாம் என்னுடைய அன்பர்களாக இருக்கிறார்கள், ஏன் இவர்கள் இப்படி முரண்பாடான கிரியைகளை செய்கிறார்கள், இது கடவுளுக்கு பிடிக்காத செயலாச்சே, இது ஜீவனுக்குரிய வழி இல்லையே என்று எனக்குள்ளே இருந்த ஒரு இது. இப்பொழுதோ நான் சாந்தமும் சமாதானமும் ஆகிக் கொண்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலும் அவருடைய மன்னிப்பின் இரட்சிப்பின் திட்டத்தாலும் முதலினால் என்னை மன்னித்துக் கொண்டேன். என்னை நான் நோக்காட்டக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருந்தால்தான் சொல்ல முடியும், செய்ய முடியும். அன்பானவர்களே, சாதாரணமாக எங்களை படைத்து சாதாரணமாக எங்களை பிரளயத்துக்குள்ள கொஞ்ச காலத்தில் அந்த மீட்புக்குள் நாங்கள் வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நரகத்திலேயே நாங்களுடைய வாழ்க்கை, நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த நரக வட்டாரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சுற்றும். ஒரே ஒரு வேதனை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் பெறுகிறாள். இந்த உலகத்தில் இந்த சந்திப்பு, இந்த கிறிஸ்துவின் சந்திப்பு 1000 வருடத்தில் பூக்கும் ஒரு மலருக்கு ஒப்பாய் இருக்கிறது தெரியுமா? அந்த இரட்சிப்பு என்பது. போகிறார்கள், திருவிருந்தெடுக்கிறார்கள், அந்த திரு அப்பம் என்று சொல்லுவார்கள், இயேசப்பாட பேரால் எடுத்துட்டு வர்றது, அதெல்லாம் ஒரு சடங்கு, அதெல்லாம் ஒரு கடமை. அங்கே அபிஷேகம் பரிசுத்தாவி வந்து இரட்சிப்பின் ஆன்மீக திட்டம் அங்கே இல்லை. அங்கேயும் ஒரு மதம் சார்பான ஒரு வழிபாடு. எங்கே மதம் இருக்கிறதோ அங்கே மதம் இருக்கிறது. அங்கே மனித இரத்தம் குடிக்கும் தீய சக்தியின் ஆக்கிரமிப்பு அங்கே இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவோடு உள்ள உடன்படிக்கையில் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் ஒரு இரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. அப்போ மற்ற ஆத்துமாக்கள் கெதி என்ன? விழிப்புணர்வு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாய் உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசு கடன் கொடாமல் இருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ஷார்ட் வீடியோவில் போட்டாலும் நான் லிங்கை நான் கீழே கொடுப்பேன். தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக நெருங்கி வருவோமாக. இரவும் பகலும் ஜெபத்தோடும் அன்போடும் பரிசுத்த ஆதரவோடும் தேவதூதர்களை அனுப்பி உங்களை காத்திரட்சிக்கும்படியான ஊக்கமான ஜெபத்தோடும் நான் அன்பு கொண்டு விடைபெறுகிறேன்.